சீருடை அணியாத காவலர்கள், சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர். மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா? யார் உத்தரவிட்டது? இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்க போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது? இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. இந்த இடத்தில் எவன் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது. இந்த காவலர்களை சிறப்பு காவல் படையை சார்ந்த 5 பேரை அனுப்பி அஜித் குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன்? அதுதான் இங்க தெரிய வேண்டியது. அது யார்? நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கிற்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்துத்தான் விசாரித்திருக்கணும். அப்படி விசாரிக்கப்பட்டதா? கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து இந்த பாலன் இந்த இடத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளியது யார்? இவ்வளவு அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது? யார் தந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா? எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக தீவிரமாக மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? இவ்வளவு குற்றச்சாட்டுகள், உயிரே போயிருக்கிறது. நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க. உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க. இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள். நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று, திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள். உங்களைப் போல முகத்தை மறைத்த அல்ல, முகத்தை திறந்து வைத்து நான் சொல்லுகிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள். வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல? இதுவரை ஏன் விசாரிக்கல? இதுவரை ஏன் அவர் கைது செய்யல? ஏன் செய்யல? ஏன் செய்யல? அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல? என்ன நடந்ததுன்னு கோயம்புத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும் போது ஒரு விடுதியில பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள். நீங்க வலையொலியில் இருக்குது குரல் செய்தி. காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள், அஜித் குமார் கொலையில மரணத்திலே தேடிக்கிட்டு இருக்க பெண் இங்க இருக்கிறாங்க, இந்த சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த வண்டி என்ன, அதை திருப்பி அதை விட்டு விடுங்கள் அந்த வண்டி என்று சொன்னது யார்? எதுக்காக விட்டீர்கள்? இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கீங்களே கைது செய்யாமல், காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் பல பேரை நம்பிக்கை கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன், குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று எனக்கு முதல்வரை தெரியும், துணை முதல்வரை தெரியும், அவரை தெரியும் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது ஏன்? அப்படின்னா என்ன நடக்குது? இந்த 5 பேர் அடித்துக் கொன்ற 5 பேர் அவர்களே இந்த முடிவை எடுத்தது அல்ல. அவர்களே போய் அஜித்தை அடிச்சு விசாரிக்கணும், தண்ணீர் கேட்கும்போது மிளகாப்பொடியை கொடுக்கணும், பிறப்பூர்ல மிளகாப்பொடியை போட்டு சித்திரவதை செஞ்சு அவன்கிட்ட அப்படி அவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு அல்ல. அப்ப யாரு சொல்லி யாருடைய உத்தரவின் பெயரிலே அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள்? இதுதான் கேள்வி. எந்த அதிகாரி சொன்னவன் யார்? அப்ப நீ இவர்களை கைது செஞ்சு இடைக்கால பணி நீக்கம் செய்து அந்த உண்மையான குற்றவாளியை நீ ஏன் காப்பாற்ற துடிக்கிறாய்? தான் கேள்வி. அவர் அவர் நேரடியாக தலையிட்டு இங்கே இவ்வளவு தூரம் அடிச்சு சித்திரவதை செஞ்சு விசாரிக்கிற அளவிற்கு இந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது? இப்படி எல்லா குற்ற வழக்கிலையும் இந்த காவல்துறை இதுபோல நடவடிக்கை எடுக்குமா? எடுத்திருக்கிறதா? இதுபோல எடுத்திருக்கிறதா? எடுக்குமா? யாரிடத்தில் பதில் இருக்கிறது?
ஒரு நேர்மையான தெரியாம நடந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம், உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர்றேன், நிவாரணம் தர்றேன், அவ்வளவு தர்றேன், இது தர்றேன், 3 சென்ட் தர்றேன், 3/4 சென்ட் தர்றேன், 1/2 சென்ட் தர்றேன், 1/4 சென்ட் தர்றேன். டேய், உங்களை புதைக்கிறதுக்கு தாண்டா அந்த 3 சென்ட் இருக்கு. உங்களை புதைக்கிறதுக்கு என்ன கொடுமை பாரு. அப்பவே நீ குற்றவாளி, நீ நேர்மையற்றவன். உலகத்துல ஒரு தலைவனா எப்படி இருக்கணும் பாருடா. எங்க தாத்தா காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அக்கா மகன் ஜவஹர் மேல ஒரு கொலை வழக்கில் அவரும் சேர்க்கப்பட்டு குற்றவாளி, அவரும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறார்னு வருகிறார். பெத்த தாய் செத்து போனாடா, கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான் தலைவன். பெத்த தாய் முதலமைச்சர் கொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல காவல்துறை மந்திரி இன்னொரு தாத்தன் கக்கன் ஜவஹரை கைது செஞ்சுக்கலான்னு கேட்கிறாரு. எங்க? தாய்க்கு கொல்லி வச்ச இடத்துல. ஐயா, அக்கா மகன் ஜவஹர். அக்கா மகன்னா ஜவஹரை விட்டுருவீங்களா கக்கன்னு கேட்கிறாப்ல. சொந்த அக்கா மகனா இருந்தாலும் நேர்மையான நடவடிக்கை எடுக்க அவன் தாண்டா தலைவன் இந்த நாட்டில். நீ யாரோ ஒரு பொம்பளைக்காக அடிச்சு கொன்னுட்டு கொன்ன சொன்னவன் எவன்டா அவன் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அவன் பாதுகாப்பா இருக்கான். எப்படி இருக்கு? என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன், அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களுக்கு சொல்றேன், இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளை எவரவர் குற்றவாளி, குற்ற பின்னணி எவன் அக்யூஸ்ட் காம்பார், எவன் அயோக்கிய, எவன் நல்லவில்லை நேர்மையற்றவன், எவன் ஊழல்ல லஞ்சத்துல ஈடுபடுவான், எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான், எவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனையே உயர் பதவியில வைப்பான். இதாண்டா திராவிட ஆட்சி, திராவிட மாடல்.